திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்கம் முதல்வருமான மம்தா பானர்ஜி திடீர்னு நெத்தியில காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வீட்டுல தவறி விழுந்ததா கூறப்படுது. இருந்தாலும் வீட்டுல யாரும் அவங்கள தள்ளி விட்டு இருக்கலாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இதனால மருத்துவமனை இது பத்தி ஒரு முக்கியமான விளக்கம் தந்திருக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடக்குது. முதல்வரா அந்த கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. இவங்களுக்கு வயசு 69. இந்நிலைமையில மம்தா பானர்ஜி நெத்தியில ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பான போட்டோவை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அவங்களோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி காயமடைஞ்சிருக்காங்க, அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்ட்டு கூறப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பதிவுல மம்தா பானர்ஜி நெத்தியில ரத்தம் வழிஞ்சிருக்கு. இதனால தொண்டர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அரசு SSKM மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க அவங்களுக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை கொடுத்திருக்காங்க. நெத்தியில அவங்களுக்கு தையல் போடப்பட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் சில மணி நேரத்துல மருத்துவமனையில ஓய்வெடுத்த மம்தா பானர்ஜி அதன் பிறகு வீடு திரும்பினாங்க. பாத்தீங்கன்னா அந்த போட்டோல வீல் சேர்ல உட்கார்ந்தபடி தலையில கட்டோட மம்தா பானர்ஜி வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. இந்நிலைமையில தான் மம்தா பானர்ஜி காயம் பற்றி குடும்பத்தினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மம்தா பானர்ஜி ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று அதுக்கப்புறம் வீடு திரும்பினாங்க. அவங்க வரும்போது வந்த உடனே கால் தவறி விழுந்து காயமடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மம்தா பானர்ஜிக்கு நெருக்கமான அரசு அதிகாரி தரப்புல நெற்றியில காயமடைந்த மம்தாவிற்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அவங்க நல்லா இருக்கிறாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளித்த SSKM மருத்துவமனை முக்கிய விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பாக மருத்துவமனை இயக்குனர் மணிமொய் பந்தோபாத்யாயா, மம்தா பானர்ஜி அவங்க வீட்டுல கீழே விழுந்து நெத்தியில காயப்பட்டிருக்கு, பின்னாடி இருந்து யாரோ தள்ளுறது போல அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் கீழே விழுந்து காயமடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு, இப்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருச்சு. ஒருவேளை அவங்களை யாராவது பின்னாடி இருந்து தள்ளி விட்டு இருந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா போலீசார் இதை மறுத்து இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி யாரும் பின்னால இருந்து தள்ளி விடல, அவங்க அப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பா எந்த சம்பவம் பத்தி யாரும் வழக்கெல்லாம் தொடுக்கப்படலை, புகார் யாதும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கு ஏற்கனவே Z+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இதற்கிடையே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மம்தா பானர்ஜி பூரண குணமடையும்ட்டு அவங்களுக்காக பிரார்த்திச்சுட்டும் அவங்களை விசாரிச்சுட்டும் வரதா தகவல் வெளிவந்திருக்கு. பட் இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வெளிவந்திருக்கு.